இன்றைய அனுதின மன்னாவில் தேவ தூதர்களின் பணிவிடை பார்ப்போம் வசனத்தை. இது பகுதி 2. அநேகர் தூர தேசத்தில் இருக்கிற தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். அந்நிய இடத்தில் இருக்கிற பெற்றோர்களை குறித்தும் எண்ணி கலங்குகிறார்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் மனம் கலங்காமல் அவர்களை குறித்து பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி எல்லா பிரச்சனைகளிலிருந்து காத்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில் வந்தபோது அவர் தம்முடைய மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அடிமையின் ரூபமெடுத்து தாழ்மையை தரித்தார். நம்மைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். அவர் தேவ தூதரிலும் சிறிது சிறியவராக்கப்பட்டிருந்தார். எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் அவருக்கு தேவ தூதர்களின் பணிவிடை இருந்து வந்ததை எல்லா சுவிசேஷங்களிலும் நீங்கள் காணலாம். இயேசுவின் பிறப்பின் போது தேவ தூதர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவர்கள் எல்லோரும் வயல்வெளியிலே மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி உற்சாகமாய் பாடல்களை பாடினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2 அதிகாரம் 14 வசனம். ஏரோது குழந்தைகளெல்லாம் கொலை செய்ய வகை தேடுகிறதை தேவ தூதர்கள் அறிந்தபோது உடனே யோசேப்புக்கு தரிசனமாகி, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான். மத்தேயு 2 அதிகாரம் 13 வசனம். இயேசுவின் நாமத்தில்.